சிவகங்கை மாவட்டத்தில் விவசாய நிலங்களில் பறவைகள் கூட்டம் கூட்டமாக புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் கோடை மழை பெய்தாலும் சிவகங்கை மாவட்டத்தில் போதிய மழை இல்லை. வைகை ஆற்றங்கரையை ஒட்டியுள்ள திருபுவனம், மானாமதுரை உள்ளிட்ட பகுதிகளில் கிணறுகள், மோட்டார் பம்ப் செட்டுகள் வைத்துள்ள விவசாயிகளே நெல் நடவு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். உழவு பணியின் போதும் நாற்று நடவு செய்த பிறகும் ஏராளமான பறவைகள் வந்து நெல் நாற்றுகளை சேதப்படுத்தி வருகின்றன. வெள்ளை, சாம்பல், கருப்பு நிற நாரைகள், செங்கால் நாரைகள், கொக்குகள் கூட்டம் கூட்டமாக படையெடுத்து வருகின்றன. தண்ணீருக்காகவும் உணவிற்காகவும் பறவைகள் மற்றும் பன்றிகள் வயல்களை சேதப்படுத்தி வருவதாகவும் இதனால் மகசூல் பாதிக்கப்படுவதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கிணத்துல தண்ணி நிறையா இருக்கு. தண்ணி இருக்கிறதுனால இந்த விவசாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கு எங்களுக்கு பன்னி தொந்தரவு நிறையா இருக்கு. இந்த பன்னி தொந்தரவை இப்போ எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு எங்களுக்கு தெரியலை. அதனால தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ரெண்டாவது கொக்கு இந்த இதெல்லாம் உட்காந்து பயிரை நாசம் பண்ணுது. அதிலெல்லாம் பயிரை காப்பாற்றி நாங்கள் கொண்டு வரோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.